ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது சரியாக இந்த இரவு நேரத்தில் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினதுக்கு காரணம், நீ நல்லபடியாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணுங்கிறதுக்காக தான். இத்தனை நாளாக உன் கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ முழுவதுமாக உன் கர்ம வினையை காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவே நான் வந்திருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ விதியை எதிர்க்கும் நிலையில் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் விதியை தாண்டி ஜெயிக்கும் நிலையில் இருக்க. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது உன் தாய் நான் அல்லவா. உன் தலைவிதியை தாண்டி உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்குறேன். என் அருளால் இனிமேல் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போதுமே உன் மனசில் ஒரு தாழ்வான எண்ணத்தை நீ உருவாக்கி வச்சுருக்க. யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க, யாருமே உனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா ஒத்துமையாக கூட்டாக சேர்ந்துக்கிறாங்க, உன்னை சேர்த்துக்கவே மாட்டுறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு. முதல்ல நீ ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உன்னை நீ உயர்வாக நினச்சாதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். உன்னையே நீ மதிக்கலைனா, உன்னை நீ தாழ்வாக நினச்சினா இந்த உலகமும் உன்னை பற்றி தப்பாக தானே நினைக்கும். உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல போய் அன்பை பிச்சை கேட்காமல் உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்கள் இருக்கும் இடம் சொர்க்கமாகவே இருந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வா. நீ உன்னை ராஜாவா ராணியா நினச்சிக்கிட்டு உயர்வாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை உயர்வாக பார்க்கும். அதனால் உனக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் நீ நடந்து கொள்வதை பொறுத்துதான்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே வராது, என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு எதையும் செய்ய தெரியாதுன்னு நீ ஒருபோதும் உன்னை தாழ்வாக யாரிடமும் பேசவும் வேண்டாம். உன் மனசுக்குள்ளே உன்னை தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம். எப்போதுமே ஒரு மரத்தில் பழம் கிடைச்சா மட்டும்தான் அந்த மரத்தில் இருக்கிற பழங்களுக்காக பறவைகள் அதை சுற்றி சுற்றி வரும். அதே போல் நீ அடுத்தவங்களுக்கு காரியத்துக்கு பயன்படுவன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னை தேடி வரும். அப்படி இந்த உலகம் தேடக்கூடிய நபராக நீ இருக்கணும். இந்த உறவுகள் உன்னை தேடி வரணும்னா உன் திறமையை நீ வளர்த்துக்கணும். எல்லாருக்கும் நீ தேவைப்படும்படி நீ மாறு. யார் என்ன செய்கிறதா இருந்தாலும் உன்கிட்ட வந்து கருத்து கேட்கும்படியும் உன்னை மதித்து உனக்கு மரியாதை கொடுக்கும்படியும் நீ தான் உன் திறமையை வளர்த்துக்கணுமேன்னு சொல்லவே. நீ இல்லாட்டி அங்கே வேலையே நடக்காது. நீ இருந்தீனா நல்ல விஷயத்தை நாளை எடுத்து சொல்லுவ. அதை வச்சு அவங்க சரியாக செயல்படலான்ற எண்ணத்தை அவங்களுக்கு நீ கொண்டு வரணும். இந்த உலகம் உன்னை உயர்த்தும் அளவுக்கு, இந்த உலகம் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ நல்ல செயல்களை செய்ய ஆரம்பி. இந்த வராகி அம்மாவும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிப்பேன். என்னை நம்பி நீ எப்போது கூப்பிட்டியோ, வராகி அம்மான்னு சொல்லி எப்போ கையெடுத்து வணங்குனியோ, அப்போதே உன் வாழ்க்கை முழுவதையும் நான் காப்பாற்றணும்னு முடிவு எடுத்துட்டேன். நீ வடிக்கிற கண்ணீரெல்லாம் எனக்கு தெரியும். உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு பின்னால் இருந்து உன்னை காக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் மாறுவேன். நீ யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்தினாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாயல்லவா. அடுத்தவங்க உன்னை நடத்துகிறத பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அந்த நெருப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். அடுத்தவங்க செஞ்ச அவமானத்தை தாண்டி நான் அவங்க முன்னால் ஜெயிச்சு நிற்பேன்ற அந்த வைராகியத்தை நீ தான் உனக்குள்ளே உருவாக்கிக்கணும். யாராவது உன்னை கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது, உன்னை நடுவில் நிற்க வச்சு அவங்கெல்லாம் சுற்றி பேசி சிரிக்கும்போது அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீ அழுததுனால நீ தோற்று போயிட்டன்னு அர்த்தம் கிடையாது. நீ அமைதியாக இருந்தாலும் உன் சார்பில் உனக்காக பதில் சொல்ல இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் உன்னை நீ உயர்வாகவே நினைக்க பழகு. நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஆயுதமாக நாளைக்கு மாறி அது உனக்கான நியாயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். சரியான நேரம் வரும்போது இந்த வராகி அம்மா நானும் உன்னை உயர்த்தி காட்டுவேன். அப்போது உன்னை அவமானப்படுத்தினவங்களும், நிற்க வச்சு கேலி பண்ணவங்களும், ஏளனமாக பேசி இலக்காரமாக சிரித்தவங்களும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையை உருவாக்குவேன்னு சொல்லவே. தங்கம் ரொம்ப அரிதாக கிடைக்கிறதால, எல்லாரும் சுலபமாக எடுக்க முடியாததால், கிடைக்காததால தான் அதுக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்குது.
ஆனால் இரும்பு எங்கே பார்த்தாலும் கண்ணில் படுது, எங்கே பார்த்தாலும் கிடைக்குதுன்றனால தான் இரும்புக்கு பெருசாக மதிப்பு இல்லை, தங்கத்துக்கு பெருசாக மதிப்பு இருக்குது. நீ எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக இருந்தா, யார் கூப்பிட்டாலும் ஓடி போய் நின்னா உன் மதிப்பு குறைஞ்சு போயிடும். அதனால தான் தேவைக்காக தேடி வரும் மனிதர்களை கொஞ்சம் தேட வச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கானதை செய்யின்னு நான் சொல்கிறேன். உன் நேரத்தை அடுத்தவங்களுக்காக வீணாக செலவழிக்காதே. எல்லாருக்கும் உதவி செய்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் உனக்காகவும் உன் வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகவும் நீ விஷயங்களை செய்யணும். எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகி நிற்க பழகு. உன்னை நீயே மேம்படுத்திக்கோ. உன்னை நீ மதிக்க ஆரம்பிக்கும் போது தானே இந்த உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த வராகியம்மா உன்னை உயர்த்தி உன் துயரங்களை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ சுமந்த கஷ்டங்களையும் பாரங்களையும் இறக்கி வச்சு இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசை சுத்தப்படுத்தி உன் கர்மாக்களை எல்லாம் காணாமல் போக செய்து உன் மனசு ஒரு புது ஒளியால் நிரம்பும்படி நான் செய்ய போகிறேன். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசி. உன் சுத்தமான நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மா ஒருபோதும் துன்பத்தை தரமாட்டேன். நானே உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. சரியான மனிதர்களோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கை சரியானபடி வெற்றி பெறும். இதுவே தவறான மனிதர்களோடு நீ இருந்தீனா உன் மனசில் அமைதி இழப்பாய், வாழ்க்கையில் வளர்ச்சியை இழப்பாய். அதனால தான் எப்போதும் நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ. கெட்டவங்க சவகாசம் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையை அழிச்சிடும்னு சொல்கிறேன். உன்னை உயர்த்தக்கூடிய, உனக்கு நல்லது சொல்லக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை தேடு. எப்போதும் எல்லாருமே உன்னை மதிக்கும் சூழ்நிலையை உருவாக்கு. நீ மாறினாலே உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடும். நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். சில நேரங்களில் சத்தமில்லாத விஷமாக அமைதியாக இருந்தே சில பேர் உனக்கு எதிராக குழி தோண்டி உனக்கு கீழே தள்ளிவிட காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போதும் யார் என்ன செய்கிறாங்கன்றதுல ரொம்ப கவனமாக இரு. அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன வேணால் செய்யட்டும். அவங்க செய்கிற தப்பு தவற குற்றம் எதையும் நீ கண்டுக்க வேணாம். அவங்கள போய் திருத்துறேன் மாத்துறேன்னு போகவும் வேணாம். ஆனால் அடுத்தவங்க உனக்கு எதிராக குழி பறிக்கிறாங்களா, உன் காலை வாரிவிட முயற்சி செய்கிறாங்களான்றதுல நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் என் செல்லவே. அதே போல் எந்த விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலான்னு அந்த சோம்பேறித்தனத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்காதே. இப்போ ஓய்வு எடுத்துக்கலான்ற அந்த 3 வார்த்தைகள் உன் கனவுகளை கொல்லக்கூடிய விஷம். ஒருபோதும் நீ ஓய்வெடுக்கிறதுனால உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் உழைச்சினா உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஏன்னா நேரமும் காலமும் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது கிடையாது. நீ சுறுசுறுப்பாக இருந்தீனா உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்தீனா நல்ல வாய்ப்புகள் கூட உன்னை விட்டு கை நழுவி போகும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம்ன்ற எண்ணத்தோடு செயல்படு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினச்சினா அடுத்தவங்க உனக்கு கொடுத்த காயங்களையும் கஷ்டங்களையும் மனபாரங்களையும் தோல்விகளை எல்லாம் கடந்து வந்துவிடு. அடுத்தவன் என்ன சொன்னாலும் அது உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் எந்த விஷயங்களையும் நீ பிடிச்சி வச்சுக்காம தூக்கி எறிஞ்சிடு. உன் மனசில் இருக்க பாரம் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்தில் நீ மாற்றணும். எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ அதை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. எப்போதுமே உன் மனசை நீ லேசாக வச்சுக்கிட்டினாதான் உன்னால் உயரமாக பறக்க முடியும், உண்மையாக ஜெயிக்க முடியும். எந்த விஷயத்தையும் மனசில் தூக்கி சுமந்து நீ பாரத்தை சுமக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பிள்ளையாக இருக்காதே. ஒவ்வொரு நாளும் நீ தைரியமாக இருந்தீனா உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொண்டு வந்து தருவேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதையும் நான் நடத்தி தரப்போகிறேன். இந்த வராகியம்மாவை நீ முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேர்ந்துடும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் அவங்க உன்னை பேசுகிற வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னை இகழ்ந்து ஏளனமாக பேசுபவர்கள் முன்பாகவும் உன்கிட்ட வாக்குவாதம் செய்பவர்களிடமும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் என் செல்லமே. ஏன்னா நீ சண்டை போடுறதாலேயோ வாக்குவாதம் செய்கிறதாலேயோ
அங்கே வெற்றி தோல்விங்கிறத தாண்டி உனக்கான நேர விரயம் ஆகுது அல்லவா? அதனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிச்சு நேரத்தை செலவிடாமல் உண்மையாக உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியும் நான் கொடுக்க போகிறேன். இப்போது நீ சந்திக்கிற பிரச்சனைகளும் நீ எதிர்கொள்கிற மனிதர்களும் எல்லாருமே உன்னை பலமாக்குவதற்காகவே வந்தவங்கன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ எப்படி சமாளிக்கிறாய்ங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். யார்கிட்டையும் கோபப்பட்டு கத்தி சண்டை போடாதே. அமைதியாக முன்னேறு. எந்த அளவுக்கு உன் மனசை நீ கஷ்டப்படுத்திக்கிறியோ, அதாவது உன் மனசு அலைபாயும் போது அதை அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்தி உன் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்த இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அடுத்தவங்க அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே நல்லா வாழ்கிறாங்களே, அவங்க வீட்டில் நிறைய பொருள் இருக்கே, சொந்த வீடு வச்சுருக்காங்க, பெரிய பங்களா வாங்கியிருக்காங்கன்னு நம்மளால் அது முடியலையேன்னு அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையில் நீ ஏக்கத்தை உருவாக்கி கொள்ளாதே. ஒவ்வொருத்தர் வீட்டு தோட்டத்திலையும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் தான் பூக்கும். இப்போ உன் வீட்லேயே ஒரு செடி இருந்தாலும் கூட அதில் வரக்கூடிய மொட்டுக்கள் நிறையா இருந்தாலும் ஒவ்வொரு பூவும் அதுக்கான நேரம் வரும்போது தான் பூக்கும். ரோஜா பூ வேகமாக பூக்கும், ஆனால் தாமரை தனக்கான நேரம் வரும்போது தான் அழகாக மலரும். அதே போலவே உனக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். இந்த வராகி அம்மா உன்னை சரியான நேரத்தில் உயர்த்தி பிடிப்பேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. எந்த விஷயத்தில் சரின்னு சொல்லணும், எந்த விஷயத்தில் இல்லைன்னு சொல்லணுன்றதை நீ கற்றுக்கோ. உன் நேரம் உன்னுடைய சக்திலாம் மிகவும் மதிப்புள்ளது. அந்த நேரத்தையும் உன்னுடைய திறமையும் தேவையில்லாதவங்களுக்காக உன் மதிப்பை புரிஞ்சுக்காதவங்களுக்காக வீணடிக்க வேண்டாம். இல்லைன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை ஏளனமாக நினச்சிருவாங்களோ, நம்ம பலவீனம் ஆயிடுவோமோன்ற சிந்தனை உனக்கு வேண்டாம். முடியாதுங்கிறத முடியாது, தெரியாது, இல்லைன்னு சொல்ல கற்றுக்கோ. அதுதான் உனக்கான சுயமரியாதை. உன்னை நீ மதிக்கும் போது தான் இந்த உலகமும் உன்னை மதிக்கும். எல்லாத்தையும் சரி சரின்னு சொல்லி உன் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு அதை செய்ய முடியாமல் நீ திணறக்கூடாது. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறோங்கிறதுல தெளிவாக இரு. கடலின் மேல் புயல் வந்தாலும் அதனுடைய ஆழம் அமைதியாகவே இருக்கும். அதே போல் உன் மனசின் ஆழத்திலும் எப்போதும் அமைதி இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் அமைதிதான் உனக்கான சக்தி. எந்த அளவுக்கு நீ அமைதியாக பொறுமையாக பொறுத்து போறியோ அந்த அளவுக்கு நீ வெற்றியை நோக்கி வெகு சீக்கிரம் நெருங்கி வருவாய் என் செல்லமே. ஒரு பலூன் ரொம்ப மேலே உயரமாக பறக்கணும்னா அதுக்குள்ளே எந்த எடையும் இல்லாமல் அதன் பாரத்தை குறைக்கணும். அதே போல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும், உயர பறக்கணும்னா உன் மனசில் இருக்க தேவையில்லாத குப்பைகளை இப்போதே தூக்கி எறிஞ்சிரு. முடிஞ்சு போன விஷயங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஓடிக்கிட்டு இருக்க ரயிலை தள்ளிக்கிட்டு போகிறது மாதிரி தான். முடிஞ்சு போன விஷயங்களை நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கை அது பாட்டுக்கு போக தான் போகுது. நடந்ததை விட்டுடு. கடந்த காலத்தை கடந்து வந்துடு. உன் மனசை எப்போதும் லேசாக வச்சுக்கோ. நடந்து முடிஞ்ச விஷயங்களை யோசித்து நீ கவலைப்படுறனா உன் ஞாபக சக்தி தான் உன்னை பாடாய்படுத்துது. நீ தேவையற்ற விஷயங்களை சிந்திக்கிறன்னு அர்த்தம். எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துதோ அதை யோசிக்கிறத நிறுத்திடு. உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறேன்.